Very good morning, my dear friends. லைம் லைரிக்ஸ் மார்னிங் மெசேஜில் இன்னைக்கு நாம் பார்க்க போகிற மெசேஜ் எம்டினஸ். நிறைய பேர் கமெண்ட் அடிக்கிறத பார்த்துருக்கோம். சார் வெள்ளந்தி மனுஷன் சார், அவர் மனசுக்குள்ளே ஒன்றுமே இல்லை. மனசுக்குள்ளே ஒன்றுமே இல்லைன்னா என்ன அர்த்தம்? எண்ணங்களே இல்லைன்னு அர்த்தமா? அகங்காரம், தன்னை பற்றிய தற்புகழ்ச்சி, நான் தான் பெரியவன் அப்படிங்கிற எண்ணம், இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் தன்னடக்கத்தோடு இருக்காருன்னு அர்த்தம். இந்த எம்டினஸ் வெரி எஃபெக்டிவ் திங். ஒரு ஜென் குருட்ட ஒரு மாணவன் வந்தார். அந்த ஜென் குரு பார்த்த உடனே, அந்த பையனை பார்த்த உடனே, இவனுக்கு ஈகோ நிறைய இருக்குது, நம்மளை டெஸ்ட் பண்ண வந்திருக்கான் அப்படிங்கிற எண்ணம் வந்துடுச்சு அவருக்கு. உடனே அவர் சொன்னார், டீ சாப்பிடலாமா? ஓஎஸ், பை ஆல் மீன்ஸ். வாட் சார்ட் ஆஃப் எ டீ? வாட் இஸ் த பிராண்ட்? வாட் இஸ் த கப்? ஹவு யூ ப்ரிப்பேர்டு இன் தி ஆஷ்ரம் ஆர் எல்ஸ்வேர் இட் இஸ் கம்மிங் ஃப்ரம்? இதெல்லாம் கேட்டுருக்காங்க. அவர் சொன்னார், ஃபர்ஸ்ட் வி கேன் டேக் த டீ, ஐ வில் சர்வ் யூ டீ, யூ ப்ளீஸ் ரிமைன் சைலண்ட் அப்படின்னாரு. டீயை ஊற்றுனாரு, ஊற்றிட்டே இருக்காரு, வழிஞ்சி போகுது. நோ 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 அப்படிங்கிறான். ஸ்டாப் இட், ஸ்டாப் இட் அப்படிங்கிறான். வாட், வாய் அப்படிங்கிறவர். இட் இஸ் ஃபுல். அது மேலே நீங்கள் ஊற்றிட்டே இருந்தால் எல்லாம் வீணாயிடும், எல்லாம் வேஸ்ட் அப்படிங்கிறான். ஓ, உள்ளுக்குள்ளே ஏதாவது இருந்து நம்ம அதுக்கு மேலே அதை ஊற்றிட்டே இருந்தால் அது வேஸ்ட் ஆகிடுமா? ஆமாம். வாட் கொஸ்டின் யூ ஆர் ஆஸ்கிங்? நிறைஞ்சி இருக்கிறத போய் மறுபடியும் நிறுத்த முடியுமா அப்படின்னு கேட்டோம். அப்போ எம்டி கப்பில் ஊற்றணுமா? ஆமாம். நீங்கள் ஏற்கனவே ஒரு 3/4 கப்பு இருக்கும்போது அது மேலேயே ஊற்றிட்டே இருக்கீங்க, அதை வழிஞ்சிக்கிட்டே போகுது. உடனே டீயை வச்சுட்டு அந்த ஜென் துறவி சொன்னார், தட் இஸ் வாட் வித் யூ ஆல்சோ, தட் இஸ் த கேஸ் வித் யூ. நீ ஏற்கனவே எனக்கு அது தெரியும், இது தெரியும், இதை படிச்சிருக்கேன், அதை படிச்சிருக்கேன், நான் பெரிய புத்திசாலி, இங்கே என்ன கற்றுக்கிறதுக்கு இருக்குன்னு பார்க்க வந்திருக்கேன் அப்படின்னு வந்திருக்கேன். எம்டி யுவர் செல்ஃப் ஃபர்ஸ்ட் அப்படின்னு அவர் சொல்லும்போது தான் யோசித்தான், ஓ, எம்டி யுவர் செல்ஃப். அன்லெஸ் யூ எம்டி யுவர் மைண்ட், நத்திங் நியூ வில் என்டர் இன்சைட். நல்லது எதுவும் உள்ளே வராது, எனக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிற நினப்பு இருந்ததுன்னா. ஸோ ஹியூமன் பிஹேவியரில் ரொம்ப மோசமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, எனக்கு எல்லாம் தெரியும், நீ சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஈவன் எ சைல்டு கேன் டீச் யூ, ஈவன் அன் இல்லிட்ரேட் கேன் டீச் யூ. ஒரு இடத்துக்கு போயிருக்கோம் நாம், ஒரு சின்ன விஷயம், அந்த கதவை திறக்கிறதுக்கு அவர் பார்த்தாலே பெரிய பணக்காரனாக இருக்கார், படித்தவராக இருக்கார், அந்த கதவை போட்டு இழுக்கிறாரு. அந்த ஒரு சாதாரண ஒரு தொழிலாளி பக்கத்தில் செருப்பு தைக்கும் தொழிலாளி, அவன் அங்கேருந்து ஐயா 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 இருங்க இருங்க அப்படின்னு, என்ன அப்படின்ற மாதிரி பார்த்தாரு. அந்த கதவை திறக்கிறதுக்கு முடியாமல் ஒரு லேசாக ஒரு ஹிஞ்ச் அந்த சைடில் ஒரு கொக்கி மாதிரி போட்டு அதில் லாக் பண்ணியிருக்காங்க. அதை அப்படி எடுத்து விட்டு இப்போ தரங்க அப்படின்னா இவர் அதை பார்க்கவே இல்லை. வந்த உடனே இந்த கதவை இழுக்க வேண்டியது தான். ஸோ என்றைக்குமே த யூஸ்ஃபுல்னஸ் ஆஃப் எ பார்ட் கம்ஸ் ஃப்ரம் இட்ஸ் எம்டினஸ். ஒரு பாட் இருக்குது, அது எம்டியாக இல்லைன்னா பிரயோஜனம் இல்லை. அதுலேயும் அதில் இருக்கிறது கல், மண், குப்பை, சட்டை இருந்ததுன்னா அது பிரயோஜனமே படாது. ஒரு பாட் ஒரு பானை ஒரு பாத்திரம் உள்ளுக்குள்ளே எம்டியாக இருந்தால் தான் எதை ஒன்றாலும் நம்ம நிரப்ப முடியும். இன்ஃபேக்ட் குட்டை நிரப்ப முடியும், பேடை விட்டுடுங்க. ஸோ என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, ஆல்வேஸ் கீப் யுவர் மைண்ட் எம்டி ஆஃப் ugly things, unwanted things, nonsense. அது எப்போ அது எம்டியாக இருக்கோ, it is ready to take on good things from outside. Got my point? All the best, my dear friends.